அருணகிரிநாதர் அருளிய கந்தர் அனுபூதி. இந்த பதிகங்களை தினமும் பாராயணம் செய்யும் பொழுது, மாலை வேளையில் பாராயணம் செய்யும் போது வேதனை தூள்படும், காலனார் பயமகளும், முருகனருள் கிட்டும். அதுவும் சில முழுவதுமாக படிக்க முடியாதவர்கள் சிலவற்றை மட்டும் படிக்கலாம். குடும்பத்தில் உள்ளவர்கள் மூலமாக காணப்படும் துன்பங்களில் இருந்து மீள்வதற்கு உரிய பாடல் அது. வளைபட்ட கை மாதொடு மக்கள் எனும் தலைபட்டு அழிய தகுமோ கிளைபட்டு எழுசூர் உரமும் கிரியும் தொலைபட்டு உருவத்தொடு வேளவனே மகமாயை களைந்திட வல்லபிரான் முகமாறு மொழிந்திலனே அகமாயை மடந்தையர் என்றையரும் சகமாயையுள் நின்று தயங்குவதே. இது நமது குடும்பத்திலேயே நம்முடன் வாழ்பவர்கள் நம்மீது போட்டி பொறாமை கொண்டு, அதாவது சில சங்கடங்கள் உருவாகும் மனதிலே, ஒருவருக்கொருவர் ஒற்றுமை இல்லாமல். அத மாதிரி சூழ்நிலைகள் மாறும். அவர்களுடைய மனதில் நல்ல எண்ணங்கள் உருவாகும். குடும்பத்தில் சண்டைகள் பிரச்சனைகள் ஏதும் நேராது இந்த 8 வரிகளை வாசிக்கும் போது. அடுத்து இதுல முழுவதுமா வாசிக்கலாம். வாசிச்சா ரொம்ப நல்லது. மனக்கவலை நீங்கி மகிழ்ந்து விளங்குவதற்குரிய பாடல் அது கைவாய் கதிர்வேல் முருகன். நீங்க அப்படியே எடுத்து பாருங்க, அதுல வரும். அதுக்கப்புறம் வறுமை அகழுவதற்குரிய பாடல் அது வடிவும் தனமும் மனமும் குணமும், அது வரும். கல்வி செல்வம் செழித்து ஓங்குவதற்குரிய பாடல் நாதா குமரா நமையென்று அரணார். இப்படி ஒன்றுத்துக்கும் வரும். பேய் பிசாசுகளால் துன்பம் உண்டாகாதவாறு இரவாத தன்மையை பெறுவதற்குரிய பாடல், அறியாமை விலகி மெய்ஞானம் பெறுவதற்குரிய பாடல், துன்பங்கள் தடைகள் நீங்குவதற்குரிய பாடல், இடர் நீங்கி நன்மை கிட்டவும் அறியாமை நீங்கி தெளிந்த ஞானம் பெறவும் விளங்கும் பாடல். ஆக ஒவ்வொன்றும் இதை நாம் தேர்ந்தெடுத்து வாசிப்பதை விட, பாராயணம் செய்வதை விட, முழுவதுமாக கந்தர் அனுபூதியை தினமும் பாராயணம் செய்தால் அதனுடைய பலன் அளப்பரியது. நடைமுறையில் நீங்களே அதை உணர்வீர்கள்.